வெறும் நம்ம ஊர் இசைக்கருவிகளை எவ்வளோ நீட்டாக சவுண்ட் பண்ண வைக்க முடியும், ஃப்ரீக்வன்சிலாம் கிளாஷ் ஆகாமல், அந்த ஒரு ஐடியாவில் தான் இந்த பேண்ட் ஆரம்பிச்சது. இதில் யூஸ் பண்ணுற இசைக்கருவிகள்லாம் பார்த்தோன்னா முழுக்க முழுக்க தமிழ் இசைக்கருவிகள் தான். ஸோ இந்திய இசைக்கருவிகளை மறு உருவாக்கம் பண்ணணும், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் தான் ஆரம்பிச்சது. இந்தியாவில் அவ்வளோ இசைக்கருவிகள் இருக்குது, ஒவ்வொரு இசைக்கருவிகளுக்கும் யூனிக்கான சவுண்ட் இருக்குது. ஸோ இந்த இசைக்கருவிகள்லாம் இன்னும் குளோபல் மியூசிக் மார்க்கெட்டோ குளோபல் மியூசிக் இண்டஸ்ட்ரியோ அதை இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ அவங்களுக்கு இதை ப்ரெசென்டபிளாக கொண்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி தான் உருவுன்றது. விகடன் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனை பார்க்குறோம். ஏன்னா முதல்ல யாழ் செஞ்சோடனே அதை பற்றி எழுதினவங்க விகடன் தான். இங்கே எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு ரெக்கக்னிஷனாக கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சந்தோஷ் நாராயணன் சார் கூட வந்து வேட்டக்காளின்னு ஒரு படத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுதான் அந்த இது அந்த குடமுழா கூட அதில் வாசிச்சது போட்டது. ஓகே, அதுக்கப்புறம் ஷான் ரால்டன் சார் அவர் கூட வந்து கோக் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுவோம். வீணையில் எப்படி முதல்ல பிக்கப் வந்துச்சு, ஸோ அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஆன் ஸ்டேஜில் வந்து எல்லாரும் முன்னாடி சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இவர் சொன்னோன்னே ரொம்ப கரெக்டாக படிச்சு, அதனால உடனே ஊருக்கு வந்து இப்போ எல்லா யாழ்லையுமே பிக்கப் இருக்கு. ஸோ இந்த ஐடியா வந்து கமல் சார் தான் கொடுத்தாரு. அவர் கூட பேசும்போது அவர் ரொம்ப இதுவாக சொன்னார். தமிழ் சமூகம் வந்து யாழை வந்து எப்பவுமே ரொம்ப கிட்ட வச்சு தான் பார்க்குது. ஏன்னா பெயர்களில் இப்போ வரையுமே யாழினி இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அழிஞ்சு போய் இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனாலுமே அந்த இசைக்கருவியோட பேரு ஏதோ ஒரு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு அப்படின்றது. மொழியை வந்து நம்மளால டாக்குமெண்ட் பண்ண முடிஞ்சது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தமிழ ஓலைச்சுவடிகள்ல இருந்து கல்வெட்டுக்களா அதே மாதிரி மாத்திக்கிட்டே வர முடிஞ்சது. ஆனா இசையை அப்படி டாக்குமெண்ட் பண்றதுக்கான ஒரு வழி கண்டுபிடிக்கப்படும். தருண் அப்படின்றவர் என்னோட மாஸ்டர், அவர் தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக நாங்கள் கேட்டதுக்காக ரொம்ப ஸ்வீட்டாக ஓப்பனிங்கில் இந்த வீடியோ அழகாக வந்து வாசித்து காமிச்சு அப்படியே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுவும் வந்து லைக் ஸ்ட்ரிங்ஸ் அது இந்த செக்ஷனில் தான் வரும் ப்ரோ, கிட்டார் இந்த வீணை அதே இதில் தானா? பட் என்ன மெக்கானிசம் ப்ரோ நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ நமக்கு வந்து யாழ் வந்து பழைய இசைக்கருவி, கிட்டார் வீணையெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்தது. யாழை கம்பேர் பண்ணும்போது ஓகே, யாழ்ல இருந்து வீணை எவால்வ் ஆகும்போது அதில் ஃப்ரெட்ஸ் வருது. ஸோ இப்போ யாழுக்கும் இதுக்கும் உண்டான பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, வீணையில வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்லேயே அதோட லென்த்தை நம்ம வேரி பண்ண முடியும். நம்ம ஒவ்வொரு இடத்துல பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட லென்த்தை வேரி பண்ண முடியும். இதே தான் கிட்டார்லையும். இப்போ நம்ம யாழில் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஸ்வரம் தான் வாசிக்கும், ஒரு நோட்டு தான் வாசிக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குமே ஒரு நோட் வாசிக்கக்கூடியது தான். ஸோ அதை நம்ம சின்னதாக வந்து ட்ரெமல்லோ பண்ணலாம், சின்ன சின்ன கமக்கங்கள் கொடுக்கலாம், மற்றபடி அதை ரொம்ப டிரான்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இதோட மெயின் டிஃபரன்ஸ். இதோட ஒர்க்கிங்கும் அந்த மாதிரி தான். லைக் வந்து நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம், லைக் நீங்கள் கிட்டார் எல்லாம் ப்ளே பண்ணுறதெல்லாம். பட் ஸ்டில் எப்போ தருணுக்கு வந்து இந்த யாழை வந்து லைக் இதை மீட்டெடுத்து இதை ஒரு இசை பயணமாக கொண்டு போகணும் அப்படின்றத முடிவு பண்ணீங்க? எனக்கு யாழை தாண்டி இந்திய இசைக்கருவிகள் மேலே ஒரு ஆர்வம் இருந்துச்சு ரொம்ப லேட்டராக, காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம். ஸோ இந்திய இசைக்கருவிகளை மறு உருவாக்கம் பண்ணணும், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் தான் ஆரம்பித்தது. ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது வேறு இசைக்கருவிகளை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற யோசனை இருந்துச்சு. அப்போது யாழ் வந்து எனக்கு சிவான்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் மதுரையில், ஸோ அவர் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தார். ஸோ அப்படி தான் அதோட ஜேர்னி ஆரம்பிச்சது யாழ் பற்றி. இன்னும் ஐடியா என்னென்னா வந்து இன்னும் நிறையா இசைக்கருவிகளை மாடர்னைஸ் பண்ணணும் இப்போ இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு பிளான் தான். நம்மளுடைய பண்டைய கால இசைக்கருவிகளை இப்போ மாடர்னைஸ் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய இசைக்கருவிகளை இப்போ யூஸ் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய இசைக்கருவிகளை ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசை இருக்குது. லைக் அப்போ அந்த உரு ஸ்பேஸ் எப்படி ஐடியா வந்தது, லைக் அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். உரு ஸ்பேஸ் இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஐடியாவாக வந்து இந்திய இசைக்கருவிகள் மட்டும் இல்லாமல் ரூட்டட் இசைக்கருவிகள், அதோட சவுண்ட்ஸ் வந்து வெளியே கேட்காம இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து நமக்கு உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச இசைக்கருவின்னு பார்த்தோன்னா சித்தார், தபலா, இதை தவிர்த்து பெருசாக இந்த இசைக்கருவி வீணையே வந்து எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டால் இல்லை, உலகம் ஃபுல்லாக தெரியுமான்னு கேட்டால். ஸோ பன்சுரி ஃப்ளூட் இருக்கும்.
ஸோ இந்தியாவில் அவ்வளோ இசைக்கருவிகள் இருக்குது, ஒவ்வொரு இசைக்கருவிகளுக்கும் யூனிக்கான சவுண்ட் இருக்குது. ஸோ இந்த இசைக்கருவிகள்லாம் இன்னும் குளோபல் மியூசிக் மார்க்கெட்டோ குளோபல் மியூசிக் இண்டஸ்ட்ரியோ அதை இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ அவங்களுக்கு இதை ப்ரெசென்டபிளாக கொண்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி தான் உருன்றது. சூப்பர். லைக் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ யாழ் வந்து இங்கே நீங்கள் செய்கிறீங்களா? ஆமாம், நம்ம இங்கே செய்கிறோம். இப்போ நம்ம இருக்கிற ஸ்பேஸில் வந்து இது எங்கள் ஒர்க் ஷாப் இங்கே பண்ணுறீங்க. பட் நீங்களுமே இது செதுக்கிற மாதிரி ஆமாம், நம்மளே வுட் ஒர்க் எல்லாமே பண்ணுவோம். ஓ சூப்பர் ப்ரோ. எப்படி லைக் இப்போ நம்ம டிசைன் பண்ணுறது ஓகே, பட் அதை நம்ம ஆர்கிடெக்சர் பண்ணி அதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நான் ஒரு 2014 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. முதல்ல ஆரம்பிச்சது கிட்டார்ஸ் தான். வேற வேற வகையான கிட்டார்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். லைக் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க கிட்டார் மேக் பண்ணி. ஓகே ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு 6 இயர்ஸ் போனதுக்கு அப்புறம் நான் இதை வந்து ஆரோவில்ல என்னோட இன்டர்ன்ஷிப்காக போயிருந்தபோது என்னோட ஒரு சார் இருந்தார், ஒரு லூத்தியர், இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறவர், மாஸ்டர் லூத்தியர், ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட காமிச்சு எனக்கு கற்றுத்தர முடியுமான்னு கேட்டேன். அவர் ரொம்ப கைண்டாக சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஸோ அவர்கிட்ட முறைப்படி கிட்டார் செய்கிறது எப்படின்றத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இசைக்கு மர வேலைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது பண்ணுறதுக்கு. ஸோ அப்படிதான் அதை கற்றுக்க ஆரம்பிச்சு. சொல்கிற வேர்டிங்ஸே வந்து பயங்கர ஹீலிங்காக இருக்குது, புதுசாக இருக்குது, லைக் யூனிக்காக இருக்குது உங்களுடைய தேடல். நீங்கள் வந்து நான் கிட்டார் வாசிக்கிறவங்கள பார்த்துருக்கேன், செய்கிறவங்கள ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஹாப்பி டு மீட் யூ. ஸோ இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அங்கீகாரம், நம்ம எல்லாருமே க்ரோ அப் வாட்சிங் லைக் விகடனில் வந்து நம்ம ஃபேஸ் எங்கேயாவது அவங்க எதாவது எழுதிட்டாங்கன்னா நம்மளை பற்றி அப்படின்றதுக்காக தான் நம்ம வாழ்க்கையை நிறைய இடத்துல ஓட்டியிருக்கோம். அப்படி பார்க்குறப்போ அந்த நம்பிக்கை விருதுகளில் முக்கியமான ஒரு பகுதி தருணுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஒரு இசையோட தான் ஆரம்பமே ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். விகடன் கொடுத்த உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு அங்கீகாரம். விகடன் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனை பார்க்குறோம். ஏன்னா முதல்ல யாழ் செஞ்சோடனே அதை பற்றி எழுதினவங்க விகடன் தான். ஓகே. ஆனந்த விகடனில் தான் முதல்ல எழுதினாங்க. இதெல்லாம் வெயில் என்ன அவர்கள்ட்டெல்லாம் நம்ம முதல்ல இருந்தே காமிச்சு பேசிகிட்டு இருக்கோம் கூடலாம். ஸோ விகடன் வந்து ரொம்ப க்ளோஸாகவே நாங்கள் பார்க்குறோம், ரொம்ப பர்சனலாக பார்க்குறோம். அது இல்லாமல் விகடன் மாதிரியான ஒரு இதுலேருந்து இந்த மாதிரியான ரெக்கக்னிஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இது மொத்தமாக நிறைய பேர் சேர்ந்து வேலை பார்க்குறோம். இசைக்கருவிகள் செய்கிறத தாண்டி அதை வாசிக்கிற மியூசிஷியன்ஸ்லேருந்து, இதில் இருக்க கிராஃப்ட்ஸ்மேன்லேருந்து இன்னும் நிறைய பேர் வேலை, எங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு ரெக்கக்னிஷனாக கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முக்கியமாக ஷாஜன் அவர் எழுதின ஆர்டிக்கிள் வந்து அது மூலமாக இது நடந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஹாப்பி. ஓகே. லைக் இந்த உரு ஸ்பேஸில் லைக் உங்களோட சேர்ந்து உங்கள் டீம்லாம் யார் அப்படின்றது? ஸோ ஆன் அண்ட் ஆஃபாக ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. லிவின்னு ஒருத்தர் இருந்தார், புகழ்னு ஒருத்தர் இருந்தார், பிரிட்டோ, குரு, வர்ஷினி வந்து இப்பயும் இருக்கிறாங்க. வர்ஷினி வந்து எங்களை அட்மினிஸ்ட்ரேட்டிவாக என்னென்ன இயக்கங்கள்லாம் நடக்கணும் அப்படின்றத பார்த்துக்கிறாங்க. இது தவிர்த்து மியூசிஷியன்ஸ் டீமாக வந்து இன்னும் நிறையா பேர் இருக்கும். சிவா, பிரவேகா, கீர்த்தி, விஸ்வா, சூரஜ், இளையா, கௌதம், இந்திரா, இவங்க எல்லாருமே இந்த இசைக்கருவிகளை வச்சு மியூசிக் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் எங்கள் மியூசிஷியன்ஸாக இருக்கிறாங்க. இது தவிர்த்து ஜெய்ஷா சார், நாதன் சார், இவங்கள மாதிரியான ஆட்கள் கூடலாம் நம்ம ஆரம்பத்துல வந்து கைடன்ஸ் எடுத்திருக்கோம். அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. சூப்பர். இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க லைக் இப்போ யாழிசை திரும்ப இப்போ மீட்டு நம்ம இப்போ மாடர்னைஸ்டு வெர்ஷனில் எப்படி அடாப்ட் பண்ண முடியுமோ அப்படி நீங்கள் வந்து ஒரு ஜாமிங் செஷனோ இல்லை ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்க. கூட பார்த்தா அது சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுமே நீங்கள் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இசை கச்சேரி மாதிரி பண்ணுறீங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தோடனே பார்த்தோம், ஃபஸ்ட்டு அந்த பர்கஷன் ஒன்று இருந்துச்சு, அது பேர் என்ன? அதான் நீங்கள் சொல்கிறது தான் ஐடியாவே. இப்போ நம்ம என்னதான் ஒரு ஒரு ஃபோக் பேண்ட் அப்படின்றத பார்த்தா அது வந்து ஸ்டேஜில் எப்படி சவுண்ட் ஆகுதுன்றது நமக்கு ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது ரொம்ப காலமாக. அது ஸ்டேஜில் சவுண்ட் ஆகுற ஒரு வேலைகள். ஏன்னா ஃபோக் வந்து பர்ஃபார்மேட்டிவான விஷயம். ஃபோக் நம்ம ஊர் இசை வந்து ரொம்ப லைவான விஷயம், ரொம்ப இடத்துல விழாக்களில் நடக்கிற விஷயம். இந்த ஸ்டேஜ் ஏற்றும் போது அதுக்கான சவுண்டிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ஒரு பிரச்சனையாகவே இருந்துருக்கு. இன்னொரு இதில் பார்த்தோன்னா நம்ம ஃபோக் பேண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அவங்க கிட்டார்ஸ் யூஸ் பண்ணுற வழக்கமும் ட்ரம் கிட் மாதிரியான யூஸ் பண்ணுற வழக்கமும் தொடர்ந்து இருக்கு. ஸோ வெறும் நம்ம ஊர் இசைக்கருவிகளை எவ்வளோ நீட்டாக சவுண்ட் பண்ண வைக்க முடியும், ஃப்ரீக்வன்சிலாம் கிளாஷ் ஆகாமல், அந்த ஒரு ஐடியாவில் தான் இந்த பேண்ட் ஆரம்பிச்சது. நம்ம ஊர் கதைகளை சொல்லணும் அப்படின்னு. ஸோ இதில் யூஸ் பண்ணுற இசைக்கருவிகள்லாம் பார்த்தோன்னா முழுக்க தமிழ் இசைக்கருவிகள் தான். இப்போ பேஸ் கிட்டார் மட்டும் இருக்குது. பேஸ் கிட்டாரையும் நாங்கள் வந்து யாழாக மாற்றுறதுக்கான வேலைகள் பார்த்துருக்கோம். ஸோ இருக்கிற இசைக்கருவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா குடமுழா வந்து பஞ்சமுக வாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 5 முகம் உடைய ஒரு இசைக்கருவி.
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு ட்ரம் கிட் மாதிரியே இருக்கும். ஆமா. அதை நம்ம ஸ்னார் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹேட் இருக்கும், இப்படி தட்டலாம், சிம்பிள் மாதிரியும் தட்டலாம். ஓகே. ஸோ அதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் துடும்பு, அது ஒரு பேஸ் ட்ரம், முரசு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பறை, அப்புறம் உருமி, உடுக்கை, குழல், குரல், பேஸ் இருக்குது. பேஸ் யாழா மாதிரி இருக்கும். அப்புறம் யாழில் வந்து ஒரு 6 வகையான யாழ் வந்து நாங்கள் பேண்டில் யூஸ் பண்ணுறோம். சூப்பர் ப்ரோ. லைக் அங்க பெருசா ஒரு யாழ் இருந்தது, அதுவும் லைக் இதே மெக்கானிசம். ஆமாம், அதுவும் இதே மெக்கானிசம் தான். ஆனால் நம்ம சங்க இலக்கியத்திலே எழுதப்பட்டதுலேயே பெரிய யாழ் அது. ஸோ அது பேரியாழ் அப்படின்ற பேரில் சொல்கிறாங்க. 21 நரம்புகளுக்கு மேற்பட்ட நரம்புகள் இருக்கக்கூடியதெல்லாம் பேரியாழ்ன்றாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து 29 நரம்புகள் இருக்குது. ஓகே. ஸோ அதோட சவுண்டிங்ஸ் வந்து இதோட வித்தியாசமா இருக்கும். ஆமாம், இதோட கொஞ்சம். ஏன்னா பாடி பெருசு, ரெசனேட்டர் பெருசு, தோலும் பெருசு, ஸ்ட்ரிங்ஸோட நீட்டமும் பெருசு. ஓகே. சவுண்டிங்காக மாறும். எனக்கு என்னன்னா லைக் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் உங்களை மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா இப்போ ஏதாவது நம்ம ஒரு ஸ்ட்ரீட் பிளேவோ இல்லை கான்சர்ட்ஸோ, அது அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியலி நமக்காக ஒன்று பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அப்படி மூவ் பண்ணி போவாங்க. பட் நீங்கள் டுவர்ட்ஸ் இன்னும் டீப்பாக ஆர்ட் ஃபார்மாக போய் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. இதனுடைய காரணம் என்ன? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சவுண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகே. சவுண்ட் ஸ்கேப்பாக அதை டெவலப் பண்ண முடியுமா, நம்ம ஊருக்கான சவுண்ட் என்ன அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வேலை பார்க்குறது. ஓகே. ஸோ அந்த வேலைகள் தான். அதுவும் இல்லாமல் இப்போ யாழ் வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஓகே. யாராச்சும் கேட்டாங்கன்னா நிறையா இப்போ பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது மாதிரியும் நாங்கள் வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஓகே. பட் பயங்கர ஹாப்பியாக ஹாப்பியாக இருக்கு. இருக்கும். சூப்பருங்க. அதாங்க மனசுக்கு பிடிச்சதை பண்ணால் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்க, தெரியுது. ஒரு ஃபேஸ் ஆக்சுவலி. பட் நீங்கள் இப்போ ரெகுலரான பிளேஸ்லாம் எங்கெங்கே பண்ணுறீங்க இந்த மாதிரி? இப்போது நாங்கள் ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். விகடன் அவார்ட்ஸில் பண்ணோம், கப்பா கல்ச்சர் கொச்சினில் பண்ணோம், இப்போ ஈரோடில் ஒரு ஷோ பண்ணோம், அடுத்து வந்து டெடெக்ஸில் பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போ ஷோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாமே பண்ணுறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யாழை வந்து திருமணங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. திருமணங்களில் வாசிக்கிறோம். திருமணங்களில் வாசிக்கிறதுனா நம்ம ரொம்ப இதுவாக பார்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஊரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸ்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸ். அந்த கல்ச்சரில் லைக் அப்படிதான் இசையோட தான் இருக்கும். இசையோட தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு தமிழ் நாதஸ்வரம் இவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆயிருக்குன்னா அதுக்கு திருமணங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் திருமணங்கள்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பேஸ். ஸோ அதில் யாழ் மாதிரியான இசைக்கருவிகள், இந்த மாதிரியான இசைக்கருவிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து கல்ச்சுரலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே. அத்தனை 1000 வருஷம் கழிச்சு அதை திரும்பி பண்ணுறதுன்றது நம்மளுடைய ஓன் ஐடென்டிட்டியே திரும்ப ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அப்போது எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் பண்டைய காலங்களில். பட் இப்போ திரும்ப நீங்கள் சொல்கிறது அது நல்லா இருக்குது அந்த ஐடியா. அதை சில பேர் அதை ஒத்துக்கிறதுமே அது ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப ஒரு பரிச்சயம் இல்லாமல் இருக்கும். டக்குன்னு கேட்குறப்போ புதுசாக இருக்கும், அதனால யோசிக்கிறாங்களா? இல்லை, அது ஒத்துக்கிறது சூப்பரான விஷயம்னு எனக்கு தோணுது. ஓகே. அதை அடாப்ட் பண்ணுறது, நான் அந்த ஒரு முதல் முன்னெடுப்பு எடுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஓகே. பட் இப்போ போயிருக்கீங்களா வெட்டிங் வாசிச்சு? நிறையா போயிட்டு இருக்கு, வாசிச்சுட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா எங்களுக்கு படுது. கான்சர்ட்ஸ்லாம் தாண்டி இது வெட்டிங்கில் வாசிக்கிறது. ஓகே. அதனோட பர்பஸாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறீங்க. இன்னொரு பக்கம் வந்து லைக் நீங்கள் மட்டும் லைக் இதை செய்கிறீங்க, வாசிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கும் அது போகணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறீங்க, கிளாஸஸ் நடத்துறீங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வராங்க பீப்புள்? இப்போ கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சு ஒரு 2-3 மந்த்ஸ் ரன் பண்ணோம். இப்போ பாஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு சிலபஸ் தேவைப்படுது. ஓகே. ஒரு ப்ராப்பர் சிலபஸ் புக் இருந்தால் தான் அதை பண்ண முடியுன்ற ஒரு புரிதலுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ திரும்பி சிலபஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஏன்னா ஒரு முறை தேவைப்படுது அதுக்கு. ஓகே. டீச்சர்ஸ் கூட வேலை பார்த்துட்டு அதுக்கான ஒரு புக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ பட் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களா? இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக காட்டுறாங்க. இன்ட்ரெஸ்ட் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் இப்போ யாருக்குன்னா வராங்க, இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக காட்டுறாங்க. ஆனால் ஜென்ரலாகவே அதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக கொண்டு போயிட்டோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியராக ஆக்குறதுக்கு, இன்னும் இன்னும் வைடா தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து டுவர்ட்ஸ் லைக் மியூசிஷியன்ஸ், அஃப்கோர்ஸ் சினிமா ஆசைகள் இருக்கும், அதனுடைய கனவுகளும் இருக்கும். நம்ம ப்ளே பண்ணணும், பாடல்கள் ப்ளே பண்ணணும்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு இருக்குல்ல? இருக்கு. ஓகே, டன். ஸோ அது சம்மந்தப்பட்டு யாராவது மீட் பண்ணியிருக்கீங்களா? லைக் இசையமைப்பாளர்கள் யாராவது உங்க கூட ஒர்க் வித் கொலாபரேட் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? சந்தோஷ் நாராயணன் சார் கூட வந்து இது பேட்டக்காளின்னு ஒரு படத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ அதுதான் அந்த இதுவா அந்த குடமுலா கூட அதில் வாசிச்சு போட்டது. ஓகே. அப்புறம் பிரதீப் அண்ணா கூட வந்து யாழும் யாதும்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி, அது இன்னும் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஷான் ரால்டன் சார், அவர் கூட வந்து கோக் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணோம்.
ஸோ இந்த மாதிரி முக்கியமான மியூசிஷியன்ஸ்டெல்லாம் போய் காட்டுறது அதெல்லாம் சூப்பராக பட் இந்த யாழ் சம்மந்தப்பட்டு தான் இருக்கு நீங்க வச்சிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிலேட்டடா. ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் வந்து கமல் சார் வந்து அவர் ஆல்வேஸ் வாண்ட் டு நோ இப்போ என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பத்தி. அஃப்கோர்ஸ் இதை பத்தியும் அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அவர் கூட ஒரு கான்வர்சேஷன் நடத்திருக்கீங்க. என்ன பேசுனீங்க, என்ன சொன்னாரு? ஸோ அவர் ரொம்ப டெக்னிக்கலாக பேசினார், ரொம்ப புரிஞ்சு பேசினார். இந்த ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், ஏன்னா நாங்கள் அந்த டைமில் வந்து பிக்கப் இல்லை யாழில். ஓகே. ஸோ நாங்கள் மைக் பண்ணி தான் யாழை வாசிப்போம். ஓகே. யாழை வந்து மைக் வச்சு வாசிப்போம். ஓகே. ஸோ எக்ஸ்டர்னலாக கேட்கல. ஸோ அது மைக் பண்ணும்போது சில மைன்யூட்டான விஷயங்கள்லாம் நமக்கு கேட்காது. ஸோ அவர்கிட்ட பேசும்போது அவர் வீணை எஸ் பாலச்சந்திரர் அவரோட வீணையில் எப்படி முதல்ல பிக்கப் வந்துச்சு, ஸோ அவர் தான் முதல்ல வீணையில் பிக்கப் வச்சது. ஸோ அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஆன் ஸ்டேஜில் வந்து எல்லாரும் முன்னாடி சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ அதனால் பிக்கப் வைங்க அப்படின்னா நாங்கள் முன்னாடி யோசிச்சிருந்தோம் பிக்கப் வைக்கலாமா வேணாமா. இவர் சொன்னோன்னே ரொம்ப கரெக்டாக படிச்சு, அதனால உடனே ஊருக்கு வந்து இப்போ எல்லா யாழ்லையுமே பிக்கப் இருக்குது. ஸோ யாழ் எல்லாமே நம்ம அப்படியே டேரெக்டாக ப்ளக்இன் பண்ணி கிட்டார் வாசிக்கிற மாதிரி அப்படியே வாசிக்கலாம். மைக்லாம் தேவையில்லை. ஒரு ஆம்பிளிஃபயர் இருக்குன்னா நம்ம அதை டேரெக்டாக ப்ளக்இன் பண்ணி அப்படியே வாசிக்க முடியும். கிட்டார் ஸ்டேஜில் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி வாசிக்க முடியும். ஸோ எந்த விதமான எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸோ இந்த ஐடியா வந்து கமல் சார் தான் கொடுத்தாரு. அவர் கூட பேசும்போது அவர் ரொம்ப இதுவாக சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி அவரை மீட் பண்ணோம். ஸோ அப்போ அவர் பார்த்துட்டு சிரிச்சார். இது ஓகே. குடமுலாவையும் வந்து கேட்டார், ஏன்னா அவர் குடமுலா ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இன்னொரு மியூசிஷியன் சொன்னார். அதனால குடமுலாவும் அவர் வந்து கேட்டார். அவர் கூட முக்கியமான கான்வர்சேஷனாக போட்டுச்சு. சூப்பர். பட் எனக்கு என்னன்னா அவர் அந்த ஐடியா கொடுத்துருக்காரு, அதை வந்து நீங்க செயல்படுத்தினதுக்கு அப்புறமா ஒரு சிரிப்பு சிரிச்சிருக்காரு. அந்த மனுஷன் எப்படி ஜென்ரேஷன் தாண்டி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சா அது பேசுனா? அது அவ்வளோ ரெலவெண்ட்டான விஷயமே இல்லை, இவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ கமல் சார் இது சொன்னது வந்து எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறையா மியூசிக்கில் இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ டெக்னிக்கல் விஷயம்லாம் தெரியாது. இதெல்லாம் வந்து ஒரு மேக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் பியாசோ பிக்கப் இதெல்லாம் பற்றி கூட பேசினார். ஸோ அதெல்லாம் செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் வேற படங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஏதாவது இருக்கா ப்ரோ? கொலாபரேட்டிவ் படங்களில் சில படங்களில் இப்போ வரப்போகிற படங்களில் யாழ் வச்சு மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அந்த வேலைகளும் போயிட்டு தான் இருக்குது. என்னென்ற அப்டேட்ஸ் ஏதோ கொடுக்க முடியுமா எங்களுக்கு? அது அந்த ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லுவாங்க. ஓகே, போயிட்டு இருக்கு. ஓகே. பட் மியூசிக் டைரக்டர் ஏதாவது சொல்லுங்க நீங்கள். நம்மளே ஒரு 2-3 படத்துக்கு ஓகே ப்ரொமோஷன்ஸ். ஓகே. நாங்கள் ஒரு பேண்ட் வச்சிருக்கோம், ஒத்த செவருன்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம். ஸோ அதுலேயும் மியூசிக் பண்ணி. ஐ நோ தட் பேண்ட், ஒத்த செவரு. எஸ். ஸோ ஒத்த செவரில் நானும் பிரவேகா கீர்த்தி 3 பேர் இருக்கோம். ஸோ அதுலேயும் மியூசிக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு பக்கம் ஒத்த செவரு பேண்ட், அது எனக்கு தெரியும் ப்ரோ. பயங்கரமாக யுனிக்காக லைக் உங்கள் காஸ்டியூம்ஸ்லேருந்து பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணுவீங்க. ஆன் த ஸ்பாட் கொடுத்தா கூட அந்த கதைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு லிரிக் எழுதி நீங்கள் பாடுவீங்க, அதுக்கு ஒரு இசையமைப்பீங்க. ஸோ அந்த ஒத்த செவரு பேண்ட் வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸோடைய பேண்ட் மாதிரி இருக்காது. லைக் நாட் லைக் அதர் ஜாம்ஸ். நீங்கள் பண்ணுறது யூனிக்காக இருக்கும். அதனுடைய பேண்ட் இப்படி ஃபார்ம் ஆச்சு, இப்படி தான் பயணிக்கணும்னு எப்போ முடிவு பண்ணீங்க? ஸோ ஒத்த செவரு பேண்ட் வந்து நானும் பிரவேகா அண்ணனும் வந்து காலேஜ் படிக்கும்போது ஆரம்பித்த பேண்டு. காலேஜ் படிக்கும்போது ஆரம்பித்து அப்போலேருந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வரோம். ஸோ அதில் வந்து கதை சொல்லி பாட்டு பாடுவோம், கதைகளோட பாட்டு இருக்கும். ஸோ இது ஒரு ஜேர்னியாகவே இருக்கும் அந்த மொத்த பெர்ஃபார்மன்ஸ். அந்த மாதிரி தான் அந்த பாடல் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பர்கேஷன்ஸும் ஆட் ஆகி நானும் பிரவேகா அண்ணன் கீர்த்தி 3 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு வரோம். அந்த பாடல்கள் ஃபுல்லாமே வந்து சொந்தமாக நாங்கள் எழுதி பாடக்கூடிய பாடல்கள். ஓகே. ஸோ இப்போ அந்த பேண்டில் இப்போ நீங்கள் கிட்டார் ப்ளே பண்ணுவீங்க. ஆமாம். பிரவேகா பாடுவார், ஸ்ரீனி அவர் வந்து பர்கஷன். ஆமாம், கீர்த்தி வந்து பர்கஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் ப்ளே பண்ணுறீங்க? இங்கே அது சென்னை, தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ணி ப்ளே பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த யாழ் பயணங்கள் தனி, ஒத்த செவரு பேண்ட் அது தனி. எல்லாருமே இந்த பேண்ட்ல இருக்கிறவங்களும் அதுல இருக்காங்க, அதுல இருக்கவங்களும் இதுல இருக்காங்க. ஓகே. எல்லாருமே சேர்ந்தாங்க. சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்ல பேசின மாதிரி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ரொம்ப சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது. லைக் முன்னாடியிலேருந்து எடுத்து பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை சொல்லுங்கள். லைக் தமிழுக்கும் யாழுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன். தமிழ் சமூகம் வந்து யாழை வந்து எப்போவுமே ரொம்ப கிட்ட வச்சு தான் பார்க்குது. ஏன்னா பெயர்களில் இப்போ வரையுமே யாழினி, யாழிசை இந்த மாதிரியான பெயர்கள், யாழன் இந்த மாதிரியான பெயர்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே வருது. இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அழிஞ்சு போய் இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனாலுமே அந்த இசைக்கருவியோட பேர் ஏதோ ஒரு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது. தமிழ் சமூகம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பயங்கரமாக கொண்டாடுது. அது இந்த இசைக்கருவியவே கொண்டாடுற ஒரு விஷயமா தான் இருக்குது. இதில் நாங்கள் பண்ணோம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட இல்லை. இது இசைக்கருவிக்கு உண்டான ஒரு தன்மையாக தான் இருக்குது. ஏன்னா இந்த இசைக்கருவி வந்து நமக்கு தொல்காப்பியம் காலத்துலேருந்தே யாழ்ன்ற வார்த்தை வந்துட்டுருக்கு. ஸோ
ரொம்ப காமனாக எல்லார் கையிலையும் இருந்த ஒரு இசைக்கருவியாக இருந்திருக்கு. முதல் ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ஊரில் இருந்தது. வெள்ளி யாழாக தான் முதல் யாழ் பறக்குது அப்படின்ற ஒரு கதை இருக்கு பெரும்பா நாட்டுப்படையில். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப பர்சனலாக இருந்திருக்கு தமிழர்களுக்கு. ஏன்னா சங்க காலம் ஃபுல்லாமே இதை பற்றின பாடல்கள் நமக்கு தொடர்ந்து இருக்கு. சிலப்பதிகாரம்ல வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு யாழை பற்றி. அதை தவிர்த்து பத்துப்பாட்டு, பெரும்பா நாட்டுப்படை, சிறுபா நாட்டுப்படை, இதுலலாம் பாணர்களை பற்றின கதைகள். ஸோ பாணர்கள்ன்றவங்க வந்து பாட்டு பாடி ஊர் ஊராக போகக்கூடியவங்க. அவங்க கையில் எப்போவுமே ஒரு யாழ் இருந்திருக்கு. கையில் ஒரு சீரி யாழோ இல்லை கைவெளி யாழோ கையில் வச்சுட்டு ஒரு போர்ட்டபுளாக கையில் ஈஸியாக தூக்கிட்டு போகிற யாழை வச்சுட்டு அவங்க ஊர் ஊராக போய் பாட்டு பாடுறவங்க. இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் நம்ம ஊரில் இருந்திருக்கு, கதை சொல்லி பாட்டு பாடக்கூடியவங்க. ஸோ பாணர்கள் அப்படின்னா நம்ம வந்து இப்போ யாழ்ப்பாணம் அப்படின்ற ஒரு ஊர் வந்து யாழ் வாசிச்ச பாணர்களுக்கு பரிசீலிக்கப்பட்ட ஒரு ஊர் அப்படின்ற ஒரு கதையும் இருக்கு. ஸோ இவ்வளோ ஒரு முக்கியமான யாழ்ப்பாணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவ்வளோ ஒரு முக்கியமான இசைக்கருவியா வந்து யாழ் தமிழ் சமூகத்துல இருந்திருக்கு. யாழ், குழல், குடமுழா, முழவுதல்னா வந்து பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் முழவுன்றாங்க. இந்த 3 இசைக்கருவிகளும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்கு. ஓகே. ஸோ ப்ரோ நீங்கள் தான் செய்கிறீங்கல்ல, இது சொன்னீங்க, இது என்ன எப்படி ப்ரோ? இது வந்து இந்த மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல் அப்படி சொல்லுவாங்களே அது மாதிரி, இது என்னது ப்ரோ? இது வந்து ஆட்டுத்தோல். ஓகே. ட்ரெடிஷ்னலாக பார்த்தா மான் தோல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது இப்போ பண்ண முடியாதுன்றதுனால அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற தோல் ஆட்டுத்தோல். ஓகே. தோல்ல இருந்து தான் அந்த ரிவர்பரேட்டிவ் ஒரு சவுண்ட், ஒரு எக்கோ மாதிரியான ஒரு சவுண்ட் கிடைக்கும். ஓகே. யாழ்ல நம்ம கிட்டாரோட கம்பேர் பண்ணாலும் ஹார்ப்போட கம்பேர் அது இந்த தோல்ல இருக்கிற சின்ன சின்ன துளைகள்னால தான். சின்ன சின்ன துளைகள்ல இருந்து வரக்கூடிய சத்தம் வந்து அந்த ஒரு ரிவர்பரேட்டிவ் டோன் வந்து கொடுக்கும். ஸோ இது கலராகவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ப்ரோ, அது என்ன விஷயம்? ஸோ இது வந்து பாலிஷ் பண்ணாத தோல், அப்படியே நம்ம ஷேவ் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு அதை காய வச்சு ஒரு ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண தோல் அது. ஓகே. நீங்க அதை கரெக்டா பார்த்து டியூன் பண்ணி ஃபிட் பண்ணணும். ஆமா, லைக் இதுதான் பேஸே. ஆமா, இந்த அதுக்கும் இதுக்குமே டோன் மாறும். ஓகே 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 ப்ரோ. மற்றபடி இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே நம்ம வேற வேற வகையான ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ இதுல ஸ்டீல் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. இது போக கட் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆட்டு குடல்ல செய்யற ஸ்ட்ரிங்ஸ். ஓகே. நைலான் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ அக்ரிலிக் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதோட சவுண்டிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே. அது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் போய்கிட்டு இருக்கு. ஓகே. பட் இதெல்லாம் நீங்களே பண்றது? ஆமா, எல்லாமே நம்ம ஃபுல்லா செதுக்கிறதெல்லாம் நீங்க தான். தவிர்த்து கிராஃப்ட்ஸ்மேன் இருக்காங்க. இப்போ கோபால் மாதிரி இந்த கார்வ் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவங்க எல்லாமோட ஹெல்ப்புமே நம்ம எடுத்துக்கோம். ஸோ இந்த டிசைன்ல வேணும்னா அவங்க அதை பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இப்போ இன்னொன்று இருக்குல்ல ப்ரோ, லைக் கோயில் சிற்பங்களில் பார்த்துருப்போம் ஒரு லைக் அது என்னன்னு எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல, அந்த சிங்கம் மாதிரி இருக்கும், அதுலேயும் அந்த யாழ் மாதிரி ஒன்று இருக்கும், யாழி. அது அதை ஆமா, அதை நம்ம யாழோட குழப்பிக்குவோம் அடிக்கடி. ஆமா, எனக்கு அதான் டக்குன்னு எனக்கு ரொம்ப நேரம் அது மைண்ட்ல வந்துட்டே இருந்துச்சு. அது வந்து வேற, அது ஒரு மித்திக்கல் கிரீச்சர். அது வந்து யாழி வேற, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமா. ஓகே. ஆனா அதோட முகம் பதிச்ச யாழ் வந்து பார்த்திருக்கோம் மாடல்ஸ். ஏன்னா படங்கள்லயுமே ஒரு சிலது அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ பழைய படத்துலலாம் வரும் வாசிப்பு. இப்போ வீணையிலையுமே அதோட முகம் வரும். ஸோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம ஊர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த டெக்கரேட்டிவா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. பட் இது வந்து இந்த பீகாக் வரணுன்றது நீங்க? ஆமா, இது நம்ம செட் பண்ணதா? ஓகே. இதுதான். ஆனா உங்கள்கிட்ட வந்து யார் நம்ம கேட்டு ஆர்டர் பண்ணோம்னா இதுதான் இந்த டிசைன். இதுலயே வேற வேற டிசைன்ஸ் இருக்கு. ஓகே. யாழ் இருக்கு. ஓகே. சீரி யாழ் இருக்கு. ரொம்ப இன்னும் சிம்பிளா இருக்கும். வெறும் இது மட்டும், இது எந்த விதமான வடிவமும் இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கும். சூப்பர். அப்புறம் கைவெளி யாழ். ஸோ முன்னாடி அப்போ நீங்க சொல்ற கதைப்படி பார்த்தா பாணர்கள் தானே? பாணர்கள். ஓகே. ஸோ அவங்க பண்ணது இன்னைக்கு தருண் பண்றாரு இந்த ஜென்ரேஷன்ல. எனக்கே இப்போ லைக் ஒரு 1/2 hour பேசணும், யாரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா ப்ரோ சீக்கிரமா? கொஞ்ச நாள்ல பசங்களையும் கொண்டு வந்து சேர்த்து விடுங்க. நம்மளுடைய இசைக்கருவிகள் திரும்ப தருண் மூலமாக நமக்கு வந்து கற்றுக்க போகிறோன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு சீரியஸாக. இப்போ எனக்கு புரியுது ஒய் விகடனில் நம்பிக்கை விருதுகளில் தருண் இருந்தார் அப்படின்றது. உண்மையாக லைக் ப்ரௌடாக இருக்குது ப்ரோ. ரொம்ப பெரிய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது. நாட் லைக் ஜஸ்ட் ஒரு மியூசிக் கற்றுக்கிட்டோம், இதை பண்ண போகிறோம் கான்செப்ட்ஸ் அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய இசைக்கருவிகளை எடுத்துகிட்டு வந்து அதை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. பெரிய விஷயம். தொடர்ந்து பண்ணுங்கள். எங்களோட சப்போர்ட் எப்போதுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.